Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ரவா லட்டுங்க. ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல 2 கப் பால் சேர்க்கறேங்க. இது பசும் பால் தான். 2 கப் பால் சேர்த்துக்குங்க. அவ்வளவுதாங்க. 2 கப் பால் சேர்த்தாச்சு. நல்லா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா காய்ச்சுங்க. 2 கப் பால் 1 கப் பால் ஆவற வரைக்கும் காய்ச்சி எடுக்கணுங்க நம்ம. நல்லா கிளறி விட்டுக்கினே இருங்க அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்டான முறையில் செய்ய போகிறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்கள், நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன். ஒரு மாதத்துக்கு கூட வீணாகாதுங்க நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா. அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு லட்டு இது. பால் வந்து ஏடு வர்றதுக்கு விடாதீங்க, நல்லா கிளறி விட்டுக்கினே இருங்க. கிளறி விட்டுக்கினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏடு வராது. அவ்வளோதாங்க, நல்லா 1 கப் அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம இப்போ நிறுத்திக்கலாங்க. நல்லா பால் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை சேர்க்கணும் ரவையில். அவ்வளோதாங்க. இப்போ பால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் எவ்வளோ பால் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், கரெக்டாக 1 கப்பு வந்திருக்குது பாருங்கள். இந்த பால் அப்படியே இருக்கட்டுங்க. இது பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் செய்கிறேங்க நான். இது அவங்க தான் எப்படி செய்வாங்க, நான் உங்களுக்கு அந்த மெத்தட்லேயே சொல்லி கொடுக்குறேன் நான். இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 கப்பு ரவை சேர்த்துக்கலாங்க. ரவை பார்த்திங்கன்னா இது வறுக்காத ரவை தாங்க, வறுக்காமல் தான் சேர்க்கணும். இப்போ 2 கப்பு ரவை சேர்த்தாச்சு. நம்ம எந்த கப்பில் அளவு எடுக்கிறோமோ அதிலே எடுங்க, கரெக்டான இருக்குங்க நம்ம சொல்கிற அளவு. இப்போ அந்த பாலை ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது காய்ச்சி வச்ச பாலுங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க, கரெக்டான அளவாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. 1 கப்பு பால் கரெக்டாக இருக்கும். நம்ம நார்மலாக லட்டு செய்கிறோம் இல்லைங்களா, அதோட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுவையும் நல்லா சூப்பராக இருக்கும். நான் எல்லா பாலுமே சேர்த்துட்டேங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சேர்க்கும்போது கொஞ்சம் பால் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரவை கொஞ்சம் 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இழுத்துக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்லைங்க, கிளறி விட்டால் போதும். அந்த பாலோடு ஒன்று சேர்கிற அளவுக்கு கிளறி விட்டால் போதும். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா சூப்பராக ஆகிடும். நான் எல்லா பாலுமே சேர்த்துட்டேங்க. இப்போ 1 கப்பு பால் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் வந்து கூடுதலாக பால் சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. சில ரவைங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் அதிகமாக இழுக்கும். அவ்வளோதாங்க, இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பத்து நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு டைட் ஆகிடுச்சு பாருங்கள், பால்லாம் இழுத்துக்குன்னு ரவை ரொம்ப டைட் ஆகிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நெய் சேர்த்து நல்லா அந்த ரவை கூட பிசைஞ்சு கொடுங்க. நல்லா ஒரு ஆட்டா மாவு பதத்துக்கு வந்திருக்குங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதான் அளவு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பால் சேர்த்து பண்ணுறதுனால சூப்பராக இருக்குங்க லட்டு. அவ்வளோதாங்க, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 2ஆக பிரிச்சுக்கிறேங்க நான். இது மாதிரி ஒரு உருட்டை கட்டை வச்சுக்கோங்க. லைட்டாக நெய் தடவி விடுங்க. அதில் ஒட்டும், இல்லைன்னா நம்ம அப்படியே போட்டு டைரெக்டாக பண்ணிங்கன்னா ஒட்டும். அந்த உருட்டுற கட்டையிலையும் கொஞ்சம் நெய் தடவிக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த உருண்டையை நம்ம ரொட்டி மாதிரி உருட்டிக்கலாங்க. இதில் எந்த ஷேப்பும் தேவையில்லைங்க, நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த கணத்துக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தோசை தவாவை நான் கேஸில் வச்சுருக்கேங்க.
தோசை தவா நல்லா சூடானதும் கொஞ்சமாக நெய் விட்டுக்குங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விடுங்க நெய்யை போட்டு. இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்கிற அந்த ரவாவை இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் ஒரு பக்கம் செவந்தது மறுபக்கம் திருப்பி போடுங்க. இப்போ நம்ம ஓரங்கள்லாம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நெய் பால்லே செய்கிறதுங்க. இது கொஞ்சம் கூட நீங்கள் எண்ணெய் சேர்க்கக்கூடாது, எண்ணெய் ஸ்மெல்லு வரும். மறுபக்கம் திருப்பி போட்டேங்க நான். இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போடுங்க. ரொம்ப வேகணுன்றது இல்லைங்க, கொஞ்சம் லைட்டாக செவந்தா போதும். இந்த அளவுக்கு கலர் மாறினா போதுங்க. மேலேயும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நீங்கள் ஒரு தடவை இந்த லட்டு செஞ்சிங்கன்னா அடிக்கடி இதே மெத்தடில் செய்வீங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். 1 மாதம் ஆனாலும் கெடாதுங்க இந்த லட்டு. ரொம்பவும் செவக்க வேகக்கூடாதுங்க, கரெக்டாக இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நான் 3 அடை சுட்டுக்கணுங்க. 3 தோசை மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு போடலாங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்குங்க, சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டுக்குங்க. நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால நம்ம சின்ன சின்ன துண்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு அரைக்கிறதுக்கு நல்லா அரைப்படும். அவ்வளோதாங்க, நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் தான் மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க. ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, நான் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிறேன், மீதி இருக்குது, நான் அப்புறமேல அதை அரைச்சிக்கிறேங்க. உங்களுக்கு சூப்பராக பவுட்ரு மாதிரி ஆகிடுத்து பாருங்கள். இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சைலாம் நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் பாதாம் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பிஸ்தா பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க, சூப்பராக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு தாங்க கொடுக்க போகிறோம், கொடுக்கும்போது ஹெல்த்தியாக கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்லது இல்லைங்களா. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேங்க. ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப்பு சர்க்கரையை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் சர்க்கரை, 1 கப்பு சர்க்கரையை நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். 1 கப்பு சர்க்கரை, 2 கப்பு ரவை, எல்லாம் கரெக்டாக இருக்குங்க அளவு. சர்க்கரை சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி எல்லாம் ஒன்று சேர எல்லா இடத்துலையும் கலக்கிற மாதிரி கலந்து விடுங்க. நீங்கள் இதில் தேவைன்னா டெசிகேட்டட் கோகோனட் கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்க சேர்க்குறதா இருந்தால், அதுவும் சூப்பராக இருக்கும் இந்த லட்டு கூட. நான் சேர்க்கலை. சப்போஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா சுவை சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து விட்டாச்சு. ஏன்னா நம்ம முந்திரி திராட்சைலாம் சேர்த்தோம் இல்லைங்களா, ஒரே இடத்துல இருந்துன்னா ஒரே லட்டில் போயிடும். அதனால் எல்லா இடத்துலையும் கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இது பார்த்திங்கன்னா சூடு பண்ணியிருக்கிறேன். சூடுனா ரொம்ப சூடாக ஊற்றக்கூடாதுங்க, வெதுப்பான சூட்டில் ஊற்றணும். நல்லா நெய் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா வாசனை நல்லா சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வாசனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, லட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம சேர்த்தாச்சு. இனிமேட்டு லட்டு பிடிக்க வேண்டிய வேலை தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் ஒரு முந்திரி பருப்பு வச்சு நல்லா அழகாக லட்டு பிடிச்சிக்குங்க. நம்ம பிடிக்கும் போதே தெரியும் இருக்கிற இடத்துல முந்திரி பருப்பு இல்லைன்னா ஒரு முந்திரி பருப்பு வச்சு பிடிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் சாப்பிடும்போது முந்திரி பருப்பு ஆட்டுதுன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். நல்லா வச்சுட்டு நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும். பார்க்கும் போதே பாருங்கள் லட்டு சூப்பராக ரெடி ஆகுது. அவ்வளோதாங்க, இதே மாதிரி எல்லா லட்டும் ரெடி பண்ணிக்கோங்க.
இந்த ரெசிபி பிடிச்சிங்கன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.